சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/8/2024 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 8ஆம் நாள். பஞ்சமி திதி காலை 7:58 வரை. அதன் பிறகு நாள் முழுமைக்கும் சஷ்டி திதி. அஸ்வினி நட்சத்திரம் இன்று மாலை 6:05 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருள் வாங்குவதற்கோ அல்லது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே உங்களுடைய யோகாதிபதியாகிய சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 11ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு வலுத்திருக்கிறதுனால பணவரவு நிறைவாகவே இந்த நாளில் இருக்கும். பணம் இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு அந்தஸ்து, கௌரவம் வந்துருமேங்க. நேற்று மாதிரி இவர் இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் பணவரவுகள் நன்றாக இருக்கிறது அல்லது இனிமேல் சம்பாதிக்க போகிறார் என்று தெரிந்தாலே அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை எல்லாம் வந்துடும் இல்லையா? அந்த மரியாதை இப்போது மேஷராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோக மரியாதை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஒரு மங்கள விஷயமே நடக்கலைங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு 2-3 வருஷமாக குடும்பத்தில் எந்த விதமான சுப விஷயங்களும் நடத்த முடியாமல் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது என்கின்ற ஒரு நினைப்புகளில் எல்லாவற்றையும் தள்ளி தள்ளி வைத்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்கார குடும்பத்தினருக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு 4 மாத காலத்திற்குள்ள குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய, அனைத்தும் நடக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். நண்பர்கள், நட்புகள்லாம் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். 7ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நிலையில் எதிர்பாராத வகையில் நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு நிலைமை. என்னால் இந்த விஷயத்தை தனியாக செய்ய முடியாதுங்க, நான் இவரை சேர்த்துக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டை சேர்த்துக்கிறேன் அல்லது சொந்தக்காரரை சேர்த்துக்கிறேன் அல்லது மாமன் மச்சான் வழிவரை அமைப்புகளில் இவரையோடு சேர்ந்து இந்த தொழிலை பண்ணுறேன், இந்த விஷயத்தை முடிக்கிறேன் என்கின்ற மாதிரியான நீங்கள் தனியாக செய்ய முடியாத ஒன்றை பிறரோடு கூட்டு சேர்ந்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 40-50 வயதுக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. கடந்த காலங்களில் அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகள்னால ஒரு மாதிரியாக நொடிந்து போன அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த அசுப செலவுகள் அத்தனையும் விலகி ஒரு நல்ல விதமான தன்மைகள், குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் வேலை அமைப்புகளில் ஒரு இக்கட்டுகள் விலகக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல விரய சந்திரன் அமர்ந்திருக்கின்ற நாள். அவர் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் ஒரு சுபமான அமைப்புகளில் தான் அவர் இருக்கிறார். ஒரு கெட்டுப்போன ஒரு அமைப்புகளில் ராகுவோடு சேர்ந்து சனியோடு இணைந்து அப்படி இப்படின்னு இல்லை. அப்போ 12ஆம் இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ என்ன நடக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் இருந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளேயே நல்ல பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக மேற்க போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் போன்றவைகளுக்கு போகணும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கே போய் படிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது அந்த கல்வி, வேலை போன்ற அமைப்புகளுக்காக பயணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள். உள்நாட்டிலேயே வடக்க போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, வேறு மாநிலம் டெல்லி போகணும், கல்கட்டா போகணும், பெங்களூர் போகணும், ஹைதராபாத்தில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதுமே வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளவே அலுவலக அமைப்புகளில் எந்தெந்த இடத்துல நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிருந்தீங்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே உங்களுக்காகவே அனுமதிகள் காத்திருக்குதோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில்
டக்குன்னு முடிகிற மாதிரியான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா அதீதமான செலவுகள் இருக்கும். வீட்டு பொருட்கள் சேர்க்கைன்னு சொல்லுவேன். ஒரு ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கின்ற ஒரு பொருளை, ஒரு பணத்தை வைத்து ஒரு நகை வாங்கிறது, அல்லது வீட்டுக்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது சிக்கனமாக சேமித்திருக்கின்ற ஒரு பணத்தை செலவு செய்தாலும் தேவையான ஒரு பொருளுக்காக இதுக்காக செலவாகி போச்சுன்ற மாதிரியான ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மை, ஒரு வீடு முடிக்கிறது, நிலம் முடிக்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது, இன்னும் ஒரு 3 மாதத்திற்குள்ளாக இந்த பொருள் வீட்டுக்கு வந்து சேரும், இந்த நிலம் வீட்டிற்கு வந்து சேரும், ஒரு வீடு அமைப்புகள், வாகன அமைப்புகளில் செலவுகள் இருந்தாலும் கூட நல்ல செலவுகளாக போயிற்று என்கின்ற 12ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்கார வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் இருவருக்குமே கடந்த காலம் போல அல்லாமல் ஒரு மாதிரியான பொருள் வரவுகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய 2 11ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். பேரு, புகழ், லாபம் போன்றவைகள் கிடைக்கும். 9ஆம் இடம் வலுத்திருக்கு, 11ஆம் இடம் வலுத்திருக்கு, 2ஆம் இடத்துல பாவர்கள் இல்லை என்கின்ற அமைப்பு இப்போது மிக அருமையாக இருக்குது. சோஷியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. ஒரு நிலையில் ஒரு மாதிரியான பணம் கூட எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு பேர் தாங்க தேவை, புகழ் தேவை, புகழ் வந்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் பணம் தானாகவே வந்துடுன்ற மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்தவர்களிடமிருந்து பாராட்டுகள், கலைத்திறமையை அப்படியே நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள், சில வாய்ப்புகள் ஏற்கனவே வந்தது, ஆனால் என்னுடைய அலட்சியத்தினால அதை நான் தவற விட்டுட்டேன், இந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோ என்பது மாதிரியான நெருக்கடியான சூழல்களில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் எப்போவுமே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அண்ணன் தம்பி போன்ற, அண்ணன் அக்கால் போன்ற மூத்த உறவுகளையும் குறிக்கக்கூடிய இடம். கடந்த காலங்களில் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிறு குற்றங்கள், கிரெடிட் கார்டு தொல்லைகள் அமைப்பில் ஒரு தெரியாதனமாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டேன், அது சம்பந்தமாக ஒரு கேஸ் இருக்குது, அல்லது ஒரு சிறு குற்றங்கள் இருக்கிறது, இந்த மாதிரியான சட்டம், காவல்துறை, கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான சுமூக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். அண்ணன் அக்கால்கள்கிட்ட இது வரைக்குமே நல்ல பேர் எடுக்கலை, அல்லது அவங்களுடைய கையை எதிர்பார்த்து தான் வாழ வேண்டியிருக்கு, நானே எப்போ என்னுடைய சொந்த காலில் நிற்கிறது, இந்த மாதிரியான இயக்கங்களோடு இருக்கக்கூடிய மிதுனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அதற்கான முன்முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. உங்களுடைய அலுவலக அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாம் தீரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் இன்றைக்கு வலுத்து இருக்குதுங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தில் இணைஞ்சு லாபத்தில் இருக்க, உங்களுடைய ராசிநாதன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது ஜீவன அமைப்புகளில் கடந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதிலெல்லாம் வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுன்றதை காட்டுது. பிடிச்சமில்லாத வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்றாற் போல் வேலை மாற்றம் இந்த வாரத்திலேயே வேலை மாற்றம் நடக்கும். ஒரு வேலையை விட்டுடலாமா, இது வரைக்கும் தைரியமே இல்லாமல் இருந்தவங்க கூட பரவாயில்லைங்க, அந்த வேலையை விட்டுட்டா அடுத்து ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கும் என்கின்ற மாதிரியான நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில் முன்னேற்றம் ஏற்பட போது ஒரு வியாபார அமைப்புகளோடு தொடர்புகள் ஏற்பட்டு அதுவும் நல்லாயிருக்கும். விவசாய பெருமக்கள் சிறு குறு தொழில் வச்சுருக்கிறவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க, ஒரு தறியை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், ஒரு கார் வச்சுருக்கிறேன், இந்த கார் ஓட்டி அல்லது 2 வீலர் என்று சொல்ல இந்த 2 சக்கர வாகனத்தை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக தான் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இரட்டிப்பு லாபங்கள் வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அதனுடைய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்வி மேன்மைகள் இன்றைக்கு
நன்றாக இருக்கும். முடிக்கவே முடியாது நினச்ச மேற்படிப்பு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எம்ஃபில் எம்எஸ்சி மாதிரியான உயர்நிலை படிப்பை படிச்சுட்டு இருக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன், சிஏ படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 2-3 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் சரியாக இல்லைங்க. இந்த மாதிரியாக மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மேற்படிப்பு சார்ந்த அமைப்புகளில் தோற்றுப்போய் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்த வருடத்திலிருந்தே வரப்போகின்ற கல்வியாண்டிலிருந்தே அத்தனை படிப்புகளையும் முழுமையாக முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போருங்களா? அதற்கான ஆதார நடவடிக்கைகள்லாம் வரணும் இல்லையா? அதற்கான ஆதார அமைப்புகள் அப்படியே அறிமுகப்படுத்தப்படக்கூடிய கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வேலை தொழில் மேன்மைகள் அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் நிறைந்த யோக நாளுங்க இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வலுத்து இருக்கக்கூடிய தாய் தந்தை விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவோடு ஒரு மாதிரியான கருத்து முரண்பாடு இருந்தவங்க, அப்பா சொல்கிறத கேட்க முடியாத ஒரு சூழல், தம்பி இதை செய்யாத அப்படின்னு அப்பா சொல்லி, என்னடா இது ஒரு தகவல் தொடர்பு இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அவருடைய காலம் வேறு, நம்முடைய காலம் வேறு. இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியை அப்பா புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, இதை செய்யக்கூடாதுன்றார், அதை செய்யக்கூடாதுன்றாரு. என்ன இருந்தாலும் அப்பாவுடைய பேச்சை இந்த இடத்துல கேட்க முடியலையேன்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்து வந்த சிம்மராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே 1000 தான் டெக்னாலஜி வளர்ச்சி இருந்தாலும் தந்தையுடைய அறிவுரை ஆலோசனை என்பது ஒரு மிக உன்னதமானது என்கின்ற ஒரு கண் விழிப்பு, ஞானக்கண் திறப்பு போன்றவைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு சொல்லிட்டேன். இதே பெரியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. இளைஞர்களுக்கும் இன்னொன்று கூட கூடுதலாக சொல்லணும், குரு தரிசனம்னு சொல்லப்படக்கூடிய தந்தைக்கு நிகரான, குருவுக்கு நிகரான ஒருவருடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்பா நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா, பின்னாடி ரொம்ப நல்லா வருவப்பா, இந்த விஷயம், இந்த வேலை, இந்த அமைப்பு உனக்கு ஏற்றதுப்பான்ற மாதிரியான ஒரு அறிவுரை ஆலோசனைகள் போன்றவைகள் எதிர்காலத்திற்கு தேவையான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு அல்லது ஒரு நிலையில் 50-60 வயது கடந்தவர்களுக்கு குலதெய்வத்தை பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாகவே இன்றைக்கு இருக்கும். சிலருக்கு ஒரு திவ்ய தேச தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய பெருமாளுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்குங்க. கடன் நோய் போன்றவைகள் கூட இப்போது அப்படியே படிப்படியாக ஒழியக்கூடிய அத்தனை அமைப்புகளும். ஹெல்த்து கூட கொஞ்சம் நல்லா இல்லையே, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு 55-65 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கப்படாது என்கின்ற நம்பிக்கை கிடைக்கக்கூடிய, பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு தடை இருந்தவர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நற்பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். தேய்பிரையாத்தான் இருக்கிறார். இன்றைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம். அப்போ இந்த 2 நாளும் என்ன, மனசு கொஞ்சம் அலபாஞ்சிக்கிட்டு இருக்கும். சந்திரன் 8இல் இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் குழப்பங்கள் இல்லை, நிறையவே குழப்பங்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையும் நிதானமும், வாக்கினில் இனிமை வேண்டும்னு பாரதி பாடினார் இல்லையா? அது இன்றைக்கும் நாளைக்கும் கவனமாக இருக்கணும். ஒரு சுடுசொல் யாரையும் சொல்லிட தேவையில்லாத அமைப்பு. ஒரு சொந்தக்காரங்க கிட்ட யார்கிட்ட பேச போகிறோம்? ஒன்று நமக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேருக்குள்ளே தான் பேசுவோம். ஒரு 10 சொந்தக்காரங்க, 10 ஃப்ரெண்டுங்க, இந்த அமைப்புகள் தான் நம்மளை சுற்றி இருக்கு இல்லையா? அப்போ அந்த சொந்தக்காரர்களிடமோ நட்புகளிடமோ பேசும்போது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இந்த சந்திராஷ்டம நாளில் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கணும். வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை விட்டுறக்கூடாது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு நல்லா இருக்காது. எதையாவது ஒன்றை விட்டுறணும், எதையாவது ஒன்றை சேர்க்கணும். இது ரெண்டையுமே இன்றைக்கி செய்யக்கூடியாத ஒரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே நீடிக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்க்கை, தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் ஒரு மாதிரியாக புரட்டி போடக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு மாதிரி அக்கறை காட்டுறவங்க, எந்த நேரமும் செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடிய செய்திகள் வரும், கால் வரும். அதை அழுத்துங்க, இதை அழுத்துங்க, அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க, இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் எந்த வாட்ஸ்அப் தகவலையோ எந்த ஒரு சோஷியல் மீடியா தகவல்களையோ நம்ப தேவையில்லாமல் பணம் பறிப்போகக்கூடிய விஷயங்கள் சிலது வரும். தெரியாதனமாக அந்த ஓடிபியை சொல்லிட்டேங்க அப்படின்ற அந்த ஓடிபின்ற நம்பர் விஷயத்தை 2 நாளைக்கு மறந்துடணும்.
அப்போ எந்த ஒரு அமைப்புகள்லையும் தீர விசாரிக்காமல் எதையும் நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பேங்க்கில் கூட பணம் கொண்டு போகிறவங்க, பணம் கொண்டு வரவங்க கொஞ்சம் கவனமாக உஷாராக இருக்கணும். நீண்ட தூர பயணங்கள், ராத்திரியில் பயணம் போகும்போது ஒரு பண நகை சூட்கேஸில் வச்சுட்டு போகிறீங்க இல்லையா, அவங்க கூட எப்போவுமே உடைமைகளை சூட்கேஸை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கண்ணும் கருத்துமாக எதிலும், குடும்பத்திலும் சரி, வேலை தொழில் அமைப்புகளையும் சரி, தன்னை சுற்றி இருக்கின்ற அமைப்புகளில் எப்படா நம்ம ஏமாறுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கும் அப்படிங்கிற சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், நண்பர்கள் பார்ட்னராக இருக்கட்டும், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்துகின்ற நாள்னு சொல்லிடுவேன். ஒரு ஆண் நட்புகள் உறவுகளில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. பெண் நட்புகள் உறவுகளில் அலுவலகத்தில் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழல்கள் என 7ஆம் பாவகத்துடைய முழு நல்ல தன்மைகளும் இன்றைக்கி அப்படியே கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வேறு இன்றைக்கு வலுவாகவே இருக்கிறார் இல்லையா, அப்போ ராசியை ஒரு பாதி ஒளி பொருந்திய கிரகம் இன்றைக்கு பார்க்கின்ற அமைப்பு காலையிலிருந்தே ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக துலா ராசிக்காரங்க எல்லாரையும் வச்சுருக்கோம். ஒரு 10 மணிக்கு பிறகு ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பம் தீர்ந்து இதை செய்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கலைவுதாம் நட்புன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தாங்க ஒரு நிலையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்ககிட்ட இருந்து ஒன்றும் ரிட்டனே வரலையே, உண்மையிலேயே இவங்க நட்பாக தான் பழகிறாங்களா அல்லது நம்ம தான் தெரியாத்தனமாக ஏமாறுறோமா, இந்த மாதிரியான சில குழப்பங்களுக்கு இன்றைக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நட்பை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவரின் மீது இன்றைக்கு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு நட்பு உறவாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை போல் ஏன் இவரை வாழ்க்கை துணைவராக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்கின்ற மாதிரியான ப்ரப்போசல்னு சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அவரிடமிருந்து நல்ல பதில் என்று சொல்லப்படக்கூடிய சம்மதத்தை வாங்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இளைய பருவத்து துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்னவர்களை பார்த்து சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பையன் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான், பொண்ணுக்கு ஒன்றும் செட் ஆகலை, இந்த மாதிரியான விஷயங்களில் கூட ஒரு நிலையில் குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இளையவர்களுக்கு தேவையானவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்கிறதை போல் சந்திரன் 3, 6, 7, 10, 11, 1 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை செய்வார் என்ற விதிப்படி இன்றைக்கும் நாளைக்கும் மிகச்சிறந்த யோக பலன்கள் கடன்கள் சார்ந்த விஷயங்களில், எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்களில், நோய் சார்ந்த விஷயங்களில், ஒரு குணப்படுத்த முடியாத சில விஷயங்கள், இவரை மாற்றவே முடியாது, இவரை திருத்தவே முடியாது, இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டால் வெளியே வரவே முடியாது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எல்லாமே நல்லதாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மிக மிக குறிப்பாக மனக்கட்டுப்பாடு உள்ள நாளாக எதையும் தைரியமாக முன்னெடுத்து ஜெயிக்கக்கூடிய யோக நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பை சொல்லிடலாம். ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை விடணுங்க. இந்த பழக்கத்தை அப்படியே ஒரு 6 மணி ஆனால் ஒரு நினைவு வந்து விடுகிறது. இந்த பழக்கத்தை எப்படி விடணும்னு தெரியல. இந்த பழக்கம் என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சமூக அந்தஸ்தை பாதிக்குது, குடும்ப உறுப்பினர்களை பாதிக்குது, எல்லாருமே ஒரு மாதிரி அந்த நேரத்தில் என்ன நினச்சிட்றாங்க, இதை விடணும்னு ஆனால் மனக்கட்டுப்பாடு இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்களில் ஒரு மாதிரியாக அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாளில் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வாரத்தின் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாகவே சரியான மனக்கட்டுப்பாடு அந்த பழக்கத்தை விட்டுறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இது வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன், உன்னை தனியாக செய்ய முடியல, இதை செய்யலான்னு நினைக்கிறேன், என்னோட ஐடியா அந்த குடும்பத்திற்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனால் இதை செய்கிறதுக்கு குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரியான வேலை தொழில் வியாபார அமைப்புகளில்
ஒரு தடைகளை அனுபவிக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணப்புழக்கம் கூட இந்த வாரம் முழுக்கவே சரியாக இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம். கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு கிரெடிட் கார்டு தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, அந்த கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறேன், மாத வாடகை கூட கட்ட முடியல, இந்த மாதிரியான பண பற்றாக்குறை இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்கள், குறிப்பாக ஒரு 40-50 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பற்றாக்குறை தீர்ந்து பொருளாதார மேம்பாடுகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இந்த நாளுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் மற்றும் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே மனசில் நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணங்கள்னால் என்னங்க? ஒரு முன்னேற்ற எண்ணங்கள். எது சரியாக நம்ம வழி நடத்துமோ அது போன்ற அமைப்புகளில் மனசு போகக்கூடிய உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அமைதியானவர்களாக, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக, அடுத்தவர்களின் மேலே ஒரு பழியை போடாமல் எல்லா பழியமும் நீங்களே ஏற்றுக்கிட்டு மற்றவங்களை நல்லா பாதுகாக்கக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. அவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே நல்லவைகள், உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போனோம்னு நினச்சிங்களோ அந்தந்த இடத்துலலாம் மறுபடியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அல்லது குழந்தைகளுடைய பேரில் ஏதாவது மன கஷ்டம் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுது, இன்னும் பேசலை, சரியாக நடக்கலை, டாக்டர் திடீர்னு ஒரு பயமுறுத்துறார், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, வாங்க எதுக்கும் செக் பண்ணிடலான்றாரு. இந்த மாதிரியான குழந்தைகளால் மன வருத்தம், மனக்கலக்கத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மாதிரியான குழந்தைக்கு இயல்புக்கு மாறான சில விஷயங்கள் இருக்குதோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நிம்மதியான ரிசல்ட் வரக்கூடிய தன்மை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்பட்ட மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், இதை இந்த மாதிரி சரி பண்ணிடலாம், ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் கூட சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நிம்மதிகள் இருக்கும். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்முடைய மகனும் மகளும் நமக்கு சின்ன குழந்தை தானங்க. தூரத்தில் இருக்கிறார், வெளியில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், பருவ வயது வந்துருச்சுன்ட்டு தானே சொந்த காலில் நினைக்கிறதா எங்களை கான்டாக்ட் கூட பண்ண மாட்டேன்றார், அங்கிருந்துக்கிட்டு திரும்ப வர மாட்டேன் என்கிறார், அல்லது திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு குழந்தை சொல்லுது. இந்த மாதிரியான பருவ வயது குழந்தைகளின் மேலே ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை உடையவர்களுக்கு அதற்கான திருப்தியான பதில்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய குழந்தைகள்கிட்ட சின்ன மாற்றம் இருக்குது. எப்போ பாரு இந்த கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு தான் அது தேவையான வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு தான் உபயோகமாகுதா, ப்ரைவேட்டாக உபயோகமாகுதான்னு தெரியவே இல்லையே, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற மாதிரியான கலக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் ஓரளவிற்கு சந்தோஷம் வரக்கூடிய, நிம்மதிகள் இருக்கக்கூடிய, நம் குழந்தைகளை பற்றிய பெருமித உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் வலுத்து நல்ல விதமாக, பலவீனமாக இல்லைனாலே நல்லா வலுத்துன்னு தான் அர்த்தம். வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் கலக்கங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள், வீடு அடமானத்தில் போயிடுமோ, வீட்டை விட்டுருவோமோ, வீட்டை விற்றுருவோமோ, அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரியான கெடுதல் நடக்குமோ, வீட்டை மாற்ற முடியாமல் போயிடுமோ, வீடு வாங்க முடியாமல் போயிடுமோ, பலதற்கு பலவிதமான அமைப்போடு இல்லையா. ஒருத்தருக்கு வீடு வாங்க வேண்டும் என்கின்ற வருத்தம், ஒருத்தருக்கு இருக்கிற வீடை காப்பாற்றிக்கணும்னு வருத்தம். இந்த மாதிரியான அத்தனை பொதுவான நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகராசிக்காரர்களுக்கு மிக பெரும்பாலான அமைப்புகளில் நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதான் உண்மை. ராசியை சுபகிரகங்கள் வலுத்து பார்க்குது. குரு சுக்கிரன் போன்றவைகள் ராசியோடு தொடர்பு கொண்டாலே ஒரு தைரியம், நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்துடும். ஆஹா, நான் சமாளிச்சுக்குவேன், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போது நல்ல காலம் பிறந்து விட்டது என்பது எனக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான ஒரு உற்சாக புத்துணர்ச்சிகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ, குறிப்பாக மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஒரு ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கிறவங்க, ஒரு கார்மெண்ட் சம்பந்தமான இயந்திர தொழிற்சாலைகள் போன்றவைகளை வச்சுருக்கிறவங்க, மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னை போன்ற இண்டஸ்ட்ரியல் ஏரியா அமைப்புகளில், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான தொழிற்சாலை நகரங்களில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சரியாக இல்லையே, ஒரு சம்பளம் கொடுக்கக்கூட முடியாமல் மாதம் மாதம் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன்னு இருக்கிற தொழில் முனைவோர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா குறுகிய பயணம் என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு வரும். ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணம் போகிறதன் மூலமாக
ஏதேனும் ஒரு நல்ல அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் வாயிலாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தரை தேடி போனங்க, டக்குன்னு போனால் இந்த நேரத்தில் பிடிச்சிட முடியுமான்னு சந்தேகத்தில் தான் போனேன். நான் போகிறதுக்கும் அவர் வெளியே கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருந்தது. நின்று ஒரு வார்த்தை கேட்டார், சரி கவலைப்படாமல் போ, நான் உனக்கு முடிச்சு தரேன்னு சொன்னார். இந்த மாதிரியான டக்குன்ற ஒரு நிலையில் எஜ்ஜில் போய் நின்று அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே அத்தனை மகர ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மாவின் ஆரோக்கியம், அம்மாவுடைய உறவு அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஒரு 3 மாதமாக அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் குறையில்லாமல் தன்னுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய சுப நாள். இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாத்திற்கும் விடிவுகள், தெளிவுகள், எல்லாம் தீர்வுகளும் உள்பட கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கின்ற இந்த நாளில் கடந்த காலத்தில் என்ன இடத்துல தப்பு பண்ணோம், எந்தெந்த இடத்துல சறுக்கி விழுந்தோம், எந்த இடத்துல நமக்கு சரியில்லாமல் போச்சு என்பதை இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30-35 வயசில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களும் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவிட்டம் சோதனையிலிருந்து விலகிடுச்சுன்னு அடிக்கடி சொல்லுவேன். சதயம் விலகி கொண்டிருக்கிறது. ஒரு 90% சோதனைகள் கொஞ்சம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு விலகிடுச்சு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். ஒரு வர மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கலக்கங்கள், ஒரு உடல் உபாதைகள் இருந்தால் கூட ஒரு மாதிரியான உடம்பு மனசு கவலைகள், பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக இருக்கே. உடம்பு எப்படி இருந்தால் என்ன, பணம் வந்தாலே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமே, பணத்தைத்தானே காணோம், எங்கே தேடுவேன் அப்படின்னு ஒரு பெரும் பாடல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிலைமையில் தானே இப்போ கும்பராசிக்காரர்கள் பணத்தை எங்கே தேடுறதுன்னு இருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கங்க. மனசு கூட கொஞ்சம் தைரியமாக இருக்குங்க. 3ஆம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், கீர்த்தி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய, சாதுரியமாக சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இவ்வளவு நாள் பயந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒருத்தரை பார்த்து பதில் சொல்லுவதற்கு பயந்து கொண்டிருந்த விஷயங்கள் கூட நேருக்கு நேரம் அவர்கிட்ட பேசிடுவோங்க. ஏன் எவ்வளோ நாள் தான் இதை இழுத்துக்கிட்டு போகிறது, எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, எத்தனை நாள் தான் இதை சமாளிக்காமல் இருக்கிறது, எத்தனை நாள் தான் இதை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோக நாள். சிலருக்கு நல் அறிமுகங்கள் கிடைக்கும். சிலருக்கு தம்பி தங்கைகள் மூலமாக நல்ல உறவுகள், நல்ல வழிகள். தங்கச்சிக்கிட்ட இருந்து இன்றைக்கு ஏதாவது ஒரு ஆதரவு வரக்கூடியது. ஒரு தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஒரு 3 வருஷமாக நல்லா தான் இருக்கிறாங்க, மச்சான் கூட கொஞ்சம் நல்ல விதமாக தான் பார்த்துக்கிறாரு, ஆனால் நான் படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் தங்கையே சில ஏற்பாடுகளை அவங்க பிறந்த வீட்டில் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தங்கை கிடைப்பதற்கு அண்ணனாக நான் என்ன தவம் செய்தேனோ என்கின்ற மாதிரியான இளைய சகோதரர்கள், தம்பி தங்கைகளின் மேலே ஒரு பெருமிதமும் உற்சாகமும் நல்ல எண்ணமும் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உண்மையில் ஒரு ஆறுதல் தரக்கூடிய, கஷ்டங்களிலிருந்து விடுதலை வரக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கி. ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்படும். உண்மையில் என்ன சொல்ல போனால் மனைவிக்கு கணவர்கள் அடக்கி போகக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லிடலாம். என்ன இருந்தாலும் பெண் என்பவள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூண் இல்லையா? பெண் இல்லை என்றால் உணவில்லையே, பெண் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லையே. இந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள், பெண்ணை பற்றிய புரிதல் எல்லாமே மீனராசிக்கார ஆண்கள் அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல் பலிக்கும். இன்றைக்கி வாங்க பணம் தர்றேன், இன்றைக்கி வாங்க இதை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஏற்கனவே யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க இல்லையா? உங்கள் பிரச்சனையை இன்றைக்கி முடிச்சு தரேன், அல்லது இன்னார்ட்ட பேசி இதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். காசு பணம் இல்லை என்றாலும் கூட வாக்குறுதின்னு சில விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட உன்னை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு சரி இன்றைக்கு அதை முடித்து கொடுத்து விடலாம் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கி இருக்கும். பணத்தை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிறதுன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கொடுத்தோம், ஒரு சொந்தக்காரர்கிட்ட பணம் கொடுத்தோம், நானாக கொடுக்கலைங்க, அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் வசதி இல்லைங்க, அவங்களாம் கேட்டாங்க 1000 கொடு, 10,000 கொடு, லட்சம் கொடுன்ட்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ காசு கொடுக்கலைன்னா நான் அவ்வளோதான். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு என்னிடமிருந்து பணத்தை வாங்கிட்டு போனவங்க அத்தோட போனவங்க தான். அதுக்கப்புறம் நான் தான் அவங்கள கேட்டு நடையாக நடக்கிறேன். இந்த மாதிரியும் மனிதர்கள் உலகத்தில் இருப்பாங்களான்ற அளவுக்கு என்ன அந்த பண விஷயத்தில் இவங்க நோவடிச்சிட்டாங்க. இந்த அமைப்புகளில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு
நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய, அது எந்த வழியிலாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்திற்குள்ளேயே பணம் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு அமைப்புகள்லேயும் இன்றைக்கு ஒரு உயர்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள். குறிப்பாக பெண்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தம், வேலையிலையும் எனக்கு சந்தோஷம் இல்லை, வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தால் அதுலேயும் சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு, பேசாமல் அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆம்பளையாக பிறக்க போகிறேன் என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு நிம்மதிகளும் விடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாள் இன்னைக்கு.